அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட் வரகுடைய உப்புமா. இந்த வரகு பார்த்திங்கன்னா எப்படி உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு குட்டி காமிக்கிறேன். மார்க்கெட்டில் இது மாதிரி எல்லாமே கிடைக்குது நமக்கு. வரகு, திணை, குதிரைவாளி எல்லாமே கிடைக்குது. சாமை இது மாதிரி குருணைகள் கிடைக்குது. அது மாதிரி வாங்கிக்கலாம். இதில் உப்புமா செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உப்புமாவாக இது இருக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 200 கிராம் ரவை குருணையாக இந்த வரகு குருணையை எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. இதுக்கு நான் தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இதை எப்படி குக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வரகு குருணையை இந்த கடாயில் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா நம்ம மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்புமா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. அரிசி பொரியிற மாதிரியே இந்த வரகு அரிசி குருணையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். இப்போது எண்ணெய் காஞ்ச விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு இருக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த வரகு ரவையை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடும். இப்போ இந்த உப்புமா பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச தண்ணி 3.5 டம்ளர் ரொம்ப சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் இதில் மல்லித்தலையை தூவிட்டு ப்ரெசன்ட் பண்ணிடலாம்.